அல்லது இவருடைய உடல்நிலை கருதி நிறுத்தப்பட்டதான். உடல்நிலை கருதி நிறுத்தியிருந்தாலும் மறுபடியும் அது பிறகு கல்யாணம் பண்ணியிருக்கலாம். அதுக்கான சாத்தியம் ஒன்றும் சொல்லலை. அது அவங்க பார்த்துருக்காங்க, அவங்க முடிவு பண்ணி சரி அதுக்கு பிறகு அவங்களே பின்வாங்கிட்டாங்க. என்னன்னு தெரில, ஏதோ காரணங்கள் ஒன்று பெண்கள் சைடில் பெண் வீட்டார் சைடில் இவங்களுக்கு வேறு இந்த குடுக்கல் வாங்கல ஏதாச்சும் பிரச்சனையா, அல்லது வேறு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையா, ஜாதி ரீதியான பிரச்சனையா, அல்லது வேறு ஏதாச்சும் பிரச்சனையா என்னன்னு தெரில. இவரும் அதுக்கு பிறகு அவங்க கல்யாணம் பண்ணிக்கல. அவரும் அதுக்கு பிறகு தான் அவர் உடலை கொஞ்சம் அப்படியே குறைக்க ஆரம்பித்தார். அந்த இடத்துல பெண் வீட்டார் கூட உடல் ரொம்ப குண்டாவாக இருக்குங்கிற பேச்சும் வந்திருக்கலாம். அதுக்கு பிறகு தான் அவருடைய உடல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒல்லியாக, இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருப்பார். அவளோட தம்பி தான் இப்போது உயரமாக குண்டாயிட்டாருன்னு வைங்க. அந்த மாதிரி மாறி போச்சு இது. இப்போது அவருக்கு அன்னைக்கு இல்லாத பக்குவம் இப்போ இருக்குது. அப்புறம் விஜய் பிரபாகரன்ட்ட இப்போ தேர்தலில் நின்று உங்களை ஏறக்குறைய உங்களுக்கு அதிகமான வாக்கு எண்ணிக்கையில் வந்தார். இப்போ அன்றைக்கி பேசும்போது மீட்டிங்கில் அவங்க தம்பியை வாழ்த்தி பேசும்போது கூட சரளமாக நல்லா பேசுகிறார். எந்த கேப்டனாவது கொஞ்சம் நிறுத்தி பேசுவார். இவர் நிறுத்தாமல் நான் ஸ்டாப்பாக அப்படியே ஒவ்வொருத்தரை பற்றி நினைவு வச்சுட்டு எப்படி அவங்க அப்பா இந்த படத்தில் பேசுவார், ரமணாவில் பேசுவோம் பாருங்க, இந்த புள்ளி விவரத்தோடு அந்த மாதிரி பேசினார். அந்த